வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஒரு சமீபத்து காலமா நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வாரிகோஸ் வெயின்ஸ் கால்ல நரம்பு சுருண்டு இருக்கு. ரொம்ப நேரம் மணிக்கணக்கா நிக்கிற டிராஃபிக் போலீஸ், டீச்சர்ஸ், ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்க, சர்வர் இவங்க எல்லாருக்குமே கால்ல வந்து ரத்த குழாய் எப்படி சுருண்டிருக்கு. வீட்ல வேலை பார்க்குற 90% குடும்ப பெண்களே மணிக்கணக்கா நிக்கிறது சமையல் கட்டுல. நடக்கிறதோட முக்கியத்துவம் தெரியறதில்ல. அப்புறம் நிக்கிறனால கால்ல நரம்பு சுருண்டுக்குது. அதுக்கப்புறம் அது எவ்வளோ மோசமா புண்ணாகுது. அதனால அவங்க கால் எடுக்கிற நிலைமை ஆகுது அப்படின்ற விழிப்புணர்வு வீடியோ வந்து நான் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் காமிச்சு உங்களுக்கு எடுத்திருந்தேன். அப்ப என்கிட்ட பர்சனல் மெசேஜ்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து இதை காமிச்சீங்க, நீங்க எத்தனை பேர் காலை சரி பண்ணிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ப்ரூஃப் இருக்கு, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதனால நிறைய பேர் கால் புண்ணோட நான் பார்க்குற பேஷண்ட்ஸோட வீடியோஸ்லாம் இப்போ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவங்களோட வீடியோஸ் எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும். மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்தது, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்ட அப்புறம் 1-2 மாசங்களுக்கு அப்புறம் அவங்க கால் எப்படி ஆகுது அப்படின்றதுக்கான வீடியோ தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இவரோட கால் வந்து கட்டை விரல்ல கருப்பு கலர் நெயில் பாலிஷ் போட்டிருந்தாரு. நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தேன், நீங்க நெயில் பாலிஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இவருக்கு சரியானதுக்கு அப்புறம் உங்களோட கால் தான் நான் காமிக்கணும் இல்லையா. முகம் காமிச்சு நான் வீடியோ எடுக்காதனால இவங்களோட கால் தான் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காண்டி அவங்க கால் அந்த கருப்பு கலர் நெயில் பாலிஷோட இருக்க சொல்லியிருந்தேன். அவரோட கால் பாருங்க எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட கால் எவ்வளவு அழகா குணமாய் வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி புண்ணு இருக்குன்னு சொன்னா உடனே நீங்க வந்துட்டு நிறைய எல்லாமே ஆப்ரேஷன் அது இதுன்னு போகணுன்றதுக்கு முன்னாடி ஒரு ஹோமியோபதி மருந்து எடுத்து அந்த புண்ணை ஆத்த முடியுமா? அந்த கால் நரம்பு சுருண்டு இருக்குது, நரம்பே எடுத்துறதுக்கு பதிலா அந்த ரத்த குழாயே நீங்க எடுக்கும் போது அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி ரத்த குழாய் எடுக்காம அந்த ரத்த குழாய் குணம் பண்ண மருந்து எது இருக்கான்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஹோமியோபதி மருந்து யோசிங்க. லவ் யூ ஆல். நன்றி.